ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த மறுபிறவி சீரிஸோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பார்க்கு எப்படியாவது ரெப்ரசன்டேட்டிவா மாதிரி அவங்களோட அந்த 10 மில்லியன் பணத்தை அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா நமக்கு கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க காப்பாத்துறதுக்காக லீ பேஷண்டாவும் சீஃப் யாங் ஒர்க்கராவும் பார்க் இருக்கிற அதே சானிட்டோரியம்ல போய் இவங்களும் ஜாயின் பண்றாங்க. பார்க்கையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. உங்க பையன் கங்சோக்க நாங்க கண்டுபிடிச்சு தரோம் அப்படின்னு சீஃப் யாங் போய் பார்க் கிட்ட சொல்றாரு. கங்சோக்க கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதனால கங்சுக்கு இருக்கிற இவங்களோட ஃபேமிலி போட்டோவை சீஃப் யாங் கிட்ட பார்க்கும் கொடுக்குறாங்க. அதை எடுத்துட்டு வந்து இவர் லீ கிட்ட கொடுக்கலான்னு முதல்லயே எல்லாம் கட்டில போட்டு கட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்களா. அவன் ரூம்ல இருக்கிற டஸ்ட்பின்ல அதை போட்டுட்டு சைகை காமிச்சிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் லீ அந்த போட்டோவை எடுக்கலான்னு பார்க்கும்போது இவன் கையெல்லாம் பெட்ல கட்டி போட்டு வச்சுட்டாங்க. இவனால எழுந்திருச்சு போகவே முடியல. ரொம்ப நேரம் அப்படியே இருக்கிறானா. அதுக்கப்புறம் அந்த ஹெட் நர்ஸும் 2 டாக்டரும் இவனை செக் பண்றதுக்காக வராங்க. நான் இதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் மேடம், தயவு செஞ்சு என் கை கட்ட மட்டும் அவுத்து விடுங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றானா. அவங்களும் வார்ன் பண்ணி விட்டு கை கட்ட அவுத்து விடுறாங்க. ஏதாவது பிரச்சனை பண்ணனா அடுத்தது நேரம் ட்ரீட்மெண்ட் ரூம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட்ட அவுத்து விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க போனதும் வேகமா ஓடி போய் டஸ்ட்பின்ல இருக்கிற அந்த போட்டோ எடுத்து பாக்குறான். பார்த்தோன்னே இவனுக்கு பெரிய ஷாக்கு. ஏன்னா அதுல இருக்கிறது இவனோட போட்டோ. இதுல ஏன் நான் இருக்கேன், என்னோட போட்டோ இங்க ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். கூடவே அவனோட அம்மா இருக்க வேண்டிய இடத்துல பார்க் தானே இருக்காங்க. இவங்க இந்த போட்டோல இருக்காங்கன்னா ஒருவேளை பார்க் தான் என்னோட அம்மாவா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, கையெல்லாம் நடுங்குது. இவனுக்கு எதுவும் புரியவே இல்ல. ஏதாவது ஞாபகப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றான். இவனுக்கு எதுவும் ஞாபகமே வரமாட்டேங்குதா. அதனால அங்கேயே உட்காந்து உடஞ்சு அழுதுட்டு இருக்கான். எனக்கு ஏன் எதுவுமே ஞாபகம் இல்ல, இங்க என்ன நடக்குது, ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுட்டு இருக்கான். கட் பண்ணா அந்த ஹெட் நர்ஸ் அந்த டாக்டர்கிட்ட போய் சொல்றாங்க, ஜாக் பத்திரத்துல கையெழுத்து போட ஒத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லீ தானே ஜாக்ன்ற பேர்ல இங்க வந்து சேர்ந்திருக்கான், அவன் பத்திரத்துல கையெழுத்து போட ஒத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் பத்திரத்தை எடுத்துட்டு நேரா லீ கிட்ட வரான். இதை முதல்லயே செஞ்சிருந்தா கொஞ்சம் டார்ச்சராவது கம்மியா அனுபவிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொண்டு வந்து பத்திரத்தை நீட்டுறாங்க. அவன் ஏதோ பித்து பிடிச்ச மாதிரியே உட்காந்துருக்கான். இவங்களே அவனோட விரல பிடிச்சி கைரேகை வச்சு பேப்பர்ல ஒட்டிக்கிறாங்க. இங்க பாரு, நீ பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்ட, இதுக்கப்புறம் இங்க இருந்து நீ வெளியில போயிடலாம். ஆனா வெளியில போனதுக்கு அப்புறம் எங்களை பத்தி வெளியில சொல்லணும் இல்ல எங்க மேல கேஸ் போட்டு எங்களை சூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காத. ஏன்னா எங்களுக்கு எதிராக உங்ககிட்ட எந்த எவிடன்ஸும் இல்ல. உனக்கு சைக்கோபாத் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி நாங்க ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவோம். பத்தாததுக்கு டிஃபமேஷன் கேஸ்ல நாங்க ஒன்ன சூ பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்றானா. இதை கேட்டு லீப் செம்மையா டென்ஷன் ஆயிடுறான். அப்படியே தாவி குதிச்சு அந்த டாக்டர் மேல ஏறி உட்காந்து கழுத்தை போட்டு நெரிச்சுக்கிட்டு இருக்கான். எத்தனை பேத்தடா இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிருக்க, நீ சைக்கோவாடா, நீ அடுத்தவங்களை டார்ச்சர் பண்ணி சந்தோஷப்பட்டு இருக்க அப்படின்னு உங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானா. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்து லீயை எப்படியே அங்க இருந்து பிரிச்சுடுறாங்க. ஆனா இவன் இப்படி பண்ணதுக்கு கண்டிப்பா அந்த டாக்டர் தண்டனை கொடுப்பான் இல்லையா. நேரா தூக்கிட்டு போய் அவனோட அந்த டார்ச்சர் ரூமான ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு கொண்டு போய் போட்டுடுறான். ஒருவேளை இதையெல்லாம் அவன் வேணும்னே பண்ணிருப்பான் போல இருக்கு. அவங்களும் மைக்கெல்லாம் செட் பண்ணிட்டு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ இங்க லீ என்ன சொல்றான்னா, நான் கங்சுக்க கண்டுபிடிச்சிட்டேன், அவன் கூடிய சீக்கிரம் உங்களை பார்க்க வருவான், உங்களை கண்டிப்பா அவன் காப்பாத்தி கூட்டிட்டு போவான், கொஞ்ச நாள் அவனுக்காக வெயிட் பண்ண சொல்லி சொன்னான், அவன் உங்களை ரொம்ப மிஸ் பண்றதா சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை பார்க்குமே கேக்குறாங்க. அதை கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா இந்த டாக்டருக்கு தான் ஒன்னும் புரியல. முதல் தடவை ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தப்பவும் கங்சுக்னு சொல்லிட்டு இருந்தான். இப்ப ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறப்பவும் கங்சுக்னே சொல்றான். யாரு அந்த கங்சுக் அப்படின்ற மாதிரி கேக்குறான். இப்படி இவன் உளறிட்டே இருக்கவும் இந்த டாக்டர் என்ன பண்றான், வோல்டேஜ் கொஞ்சம் அதிகமாக்குறான். வோல்டேஜ் அதிகமா கொடுத்ததனோட விளைவு லீக்கு அவனோட பழைய ஞாபகங்கள் திரும்பி வருது. அவன் அம்மா கூட இருந்தது, அவங்க அப்பா கூட இருந்தது, இந்த ஞாபகங்கள்லாம் அவன் மண்டையில பிளாஷஸ் மாதிரி வருதா. அப்படியே மயங்கிடுறான். அதே சமயம் இந்த நடிகை என்பியும் இந்த ரிப்போர்ட்டரும் சேர்ந்துட்டு ப்ராசிக்யூட்டர் ஜெனரல் ஜேவை போய் பார்த்து நிலச்சரிவுல கிடைச்ச அந்த கங்சுக்கோட பணம் 10 மில்லியனை நம்ம எப்படியாவது எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா ப்ராசிக்யூட்டர் ஜெனரலுக்கு இதுல பெருசா விருப்பம் இருக்கிற மாதிரி தெரியல. நீங்க அரசியலுக்கு வர போறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அரசியலுக்கு வரணும்னா கண்டிப்பா அதுக்கு உங்களுக்கு பணம் செலவுக்கு தேவைப்படும்ல, அதுக்கு இந்த பணத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அவரோட மண்டைய கிளவு பாக்குறாங்க. ஆனா அவர் கொஞ்சம் அந்த பணத்துல கை வைக்க பயப்படுற மாதிரி தெரியுது. நீங்க ஏன் சேகன் கிட்ட போய் கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரா. சேகன் அரசியலுக்கு வரணும்னு ரொம்ப உறுதியா இருக்கான். அவன் பணத்தை விட பவரை தான் பெருசா மதிக்கிறான். எக்காரணத்தை கொண்டும் அவன் பேர்ல எந்த ஒரு களங்கமும் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கான். அதனால சேகன் கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டான். நீங்க தான் சேகன் கிட்ட பேசி இதை ஒத்துக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ப்ராசிக்யூட்டர் ஜெனரலும் நேரா சேகன் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாரு. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஆல்ரெடி நம்ம ஏகப்பட்ட பணத்தை கொள்ளையடிச்சாச்சு, இன்னுமா நீங்க பணத்தை அடிக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஏன் உனக்கு பேராசை இல்லையா? பேராசை இல்லாத ஒருத்தனால கண்டிப்பா எதுலையும் ஜெயிக்க முடியாது. பேராசை இருந்தாதான் ஜெயிக்க முடியும். உனக்கு ஜெயிக்கணும்னா நீ பேராசைப்பட்டுதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம அந்த பணம் சேர்மன் லீக்கு சொந்தமானது. சேர்மன் லீக்கு சொந்தமானது எல்லாமே நம்மளோடதுங்கிறது எப்பவோ தீர்மானமானது. இப்படி பார்த்தா அந்த பணமும் நம்மளோட பணம் தான் அப்படின்ற மாதிரி இந்த ப்ராசிக்யூட்டர் ஜெனரலும் சேகங்கோட மண்டையை கிளவிட்டு இருக்காரு. அவனும் மனசு மாறின மாதிரி தான் தெரியுது. இன்னொரு பக்கம் ஜீவா தான் இந்த லாயர் ஹவாங்கோட கொலைகேச விசாரணை பண்ணிட்டு இருந்தா இல்லையா. அவ டீம்ல இருக்க ஒரு டிடெக்டிவோட இந்த பர்னர் போன் எல்லாம் இல்லீகலா விக்கிற ஒருத்தனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவனை ஃபாலோ பண்ணிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து விசாரணை ரூம்ல உட்கார வச்சு இந்த லாயர் ஹவாங் கடைசியா ஒரு பர்னர் போனுக்கு பேசினா அந்த பர்னர் போன் ஹான் ரிவருக்கு பக்கத்துல இருந்து கிடைச்சதுன்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. அந்த போனை தூக்கி அவன் முன்னாடி வச்சு இந்த போனை நீ யாருக்கு வித்த அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதே போல எனக்கு தெரியும், நான் நிறைய பேத்துக்கு போனை கொடுத்திருக்கேன். அதுவும் என்கிட்ட ஆன்லைன்ல ஆயிரக்கணக்கான பேர் போன் வாங்கியிருக்காங்க. எல்லாத்தையும் என்னால ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப தெனாவட்டாதான் பேசுறான்.
அப்ப அந்த டிடெக்டிவ் ஒரு பெரிய பேப்பர் பண்டிலே தூக்கி அவன் முன்னாடி வச்சு, உங்ககிட்ட ஆன்லைன்ல போன் வாங்கினவங்களோட லிஸ்ட் எல்லாம் இதுல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரா. சார் இவ்வளவுல இருந்து நீங்க ஒரு நம்பர் எப்படி சார் தேடி கண்டுபிடிப்பீங்க, விடிஞ்சிடும் சார், ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்ற மாதிரி சொல்றானா. நாங்க ஏன்டா அதை தேட போறோம், நீ அதை தேட போற, ஒழுங்கு மரியாதையா தேடி இந்த போனை நீ யாருக்கிட்ட வித்தங்கிறத கண்டுபிடிச்சு எங்களுக்கு சொல்ற, அப்படி இல்லன்னு வச்சுக்கோ ஜெயில போய் நீ கழிதிங்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி ஜீவா மிரட்டுறா. அவன் மிரட்டதான் அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு. இல்ல மேடம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு மேடம், இந்த போன் வாங்கின ஆளு போனை டெலிவரி பண்றதுக்காக நாங்க பிக்ஸ் பண்ண லொகேஷனை சும்மா சும்மா மாத்திக்கிட்டே இருந்தான், என்ன ரொம்ப அலைய விட்டான், அதனாலேயே எனக்கு அவனை ஞாபகம் இருக்கு. ஆனா அந்த ஆளோட முகத்தெல்லாம் பார்க்கல, காருக்குள்ள இருந்தே போனை வாங்கிட்டு கிளம்பி போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா காரோட நம்பர் அவன் நோட் பண்ணி இருந்திருக்கான், அதுலயும் கடைசி 4 நம்பர் மட்டும் தான் அவனுக்கு ஞாபகம் இருக்கு, முன்னாடி இருந்த நம்பர்லாம் அவனுக்கு மறந்து போச்சான். காரோட கலர் என்ன, மாடல் என்ன அப்படிங்கறதெல்லாம் ஜீவா கேட்டு தெரிஞ்சுக்கிறான். இன்னொரு பக்கம் இந்த நடிகை என்பி என்ன பண்றா, ஜெனியை பாக்குறதுக்காக நேரா கிளம்பி அவளோட அந்த இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்கே வரா. ஏன்னா ஜெனியோட 25% ஷேர் அவளுக்கு வேணும் இல்லையா, அதுக்காக தான். ஜெனியுமே அவளை பார்த்ததும் கஸ்டமர்னு நினைச்சுக்கிறா. வாங்க மேடம் லஞ்சுக்காக டேபிள் புக் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி போய் கூப்பிடுறா. அறிவு இருக்கா உனக்கு, யாராவது 4 மணிக்கு லஞ்ச் சாப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரி ஜெனி இன்சல்ட் பண்ணி விட்டுடுறா. இவங்க 2 பேருக்குமே அடையாளம் தெரியல போல இருக்கு. ஏற்கனவே இவங்க மசாஜ் பார்லர்ல பார்த்து சண்டை போட்டுட்டாங்களே, அது இவங்களுக்கு ஞாபகமே இல்ல. ஜெனி அதுக்கு கேக்குறா, சோறு திங்க இங்க வரலன்னா அப்புறம் வேற என்ன வேலைக்கு இங்க வந்த அப்படின்ற மாதிரி கேக்குறா. எவ்வளவு திமிரா பேசுற நீ அப்படின்னு உங்களுக்கு கோவம் வருது. அப்பதான் 2 பேருக்குமே ஞாபகம் வருது, நீ அந்த மசாஜ் பார்லர்ல இருந்தவ தானே அப்படின்னு மாத்தி மாத்தி கைய காமிச்சுக்கிறாங்க. ஆல்ரெடி குடுமி இப்படி சண்டை போட்டவங்க தானே, இங்கேயும் அதே குடுமி இப்படி சண்டையை தான் போடுறாங்க. இருடி ஒன்ன இந்த ரெஸ்டாரண்டோட பாஸ் கிட்ட சொல்லி உன்னை வேலையை விட்டு தூக்க சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவ ஜெனியை பார்த்து சொல்றாளா. அந்த நேரத்துல பார்த்து அந்த ரெஸ்டாரண்டோட வெயிட்டர் ஒருத்தன் ஓடி வந்து ஜெனி கிட்ட பாஸ் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுறான். ஜெனி தான் இந்த ரெஸ்டாரண்டோட பாஸ், இவ தேடி வந்த அந்த 25% ஷேர் ஹோல்டரே ஜெனி தான் அப்படிங்கிறது என்பிக்கு தெரிய வருது. அப்படியே ஸ்விட்ச மாத்தி போட்ட மாதிரி மாத்தி பேசுறா. ஐயோ சாரி மேடம், ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, நான் தெரியாம பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி அப்படியே தலைகீழ மாத்தி பேசுறா. நான் தான் அந்த சில்வர் ரெயின் கம்பெனியோட எம்டி ஏஞ்சலினா அப்படின்ற மாதிரி சொல்றா. அந்த கம்பெனில இருந்து தானே கூட்டம் கூட்டமா இவளோட ரெஸ்டாரண்ட்க்கு அவ கஸ்டமர்ஸ் அனுப்பி வச்சா. என்பியால ஜெனிக்குமே லாபம் இருக்கு இல்லையா, அதனால இவளுமே சுவிட்ச மாத்தி போட்டுடுறா. ஐயோ நீங்களா, சாரி மேடம் தெரியாம பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாத்தி மாத்தி குழஞ்சிக்கிறாங்க. இனிமே நீங்க என்ன பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடக்கூடாது, என்ன நீங்க சிஸ்டர்னு தான் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த என்பி சொல்லிட்டு இருக்கா. அவளை தனத்தானே ஏஞ்சலினா அப்படின்னு சொல்லிதான் அவகிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு ஃபேஷன்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, என் கம்பெனி சார்பா ஒரு ஃபேஷன் ஷோ நடத்த போறேன், நீங்க அதுக்கு கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இன்வைட் பண்ணிட்டு இருக்கா. கண்டிப்பா நானும் வரேன் அப்படின்ற மாதிரி இவளும் இங்க சொல்லிட்டு இருக்கா. அதே சமயம் இவளோட அம்மா என்ன பண்றாங்க, லீய பாக்கணும்ன்றதுக்காக நேரா கிளம்பி அவனோட அந்த லா ஃபார்ம் ஆபீஸ் இருக்கு இல்லையா, அங்க போறாங்க. அங்கதான் யாருமே இல்ல இல்லையா, இவங்களும் இவங்களோட அசிஸ்டன்ட் தான் அங்க போறாங்க. ஆபீஸ பார்த்தாலே தெரியுது ரொம்ப ரொம்ப சிம்பிளா சின்னதா இருக்கு, அவன் ரொம்ப பிச்சைக்காரன் நிலைமைக்கு வந்துட்டான் அப்படிங்கறது அவங்களுக்குமே புரியுது. மேடம் இவன் ஒன்னும் சரிப்பட்டு வர மாட்டான், பேசாம இவனை விட்டுடுங்களேன் அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்றான். அவனை அப்படியே விட்டுட்டு போறதுக்காகவா நான் அவன் மேல நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னதான் ஜெனி என்கிட்ட அவனை பிடிக்கல, அவன் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் உண்மையிலேயே அவளுக்கு அவனை பிடிக்கும், அப்படியெல்லாம் அவனை ஈஸியா விட்டு கொடுத்துட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் லீயோட வேலை தான் முடிஞ்சிருச்சு இல்லையா, அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் அவன் தான் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். இனிமே அவங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. அவன் கண்ணை கட்டி எந்த இடத்துல இருந்து அவனை தூக்கிட்டு போனாங்களோ அதே இடத்துக்கு ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு வந்து இறக்கி விட்டுட்டு போறாங்க. ஆனா பின்னாடியே சீஃப் யாங்கும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் வராங்க. அவன் அங்க இறக்கி விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. லீக்கு கடைசியா அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தப்ப அவனுக்கு ஞாபகம் வந்த மாதிரி காமிச்சாங்க இல்லையா. ஆக்சுவலா அவனுக்கு ஒரு சில விஷுவல்ஸ் மட்டும் தான் பிளாஷஸ் மாதிரி வந்திருக்கு, அவங்க அம்மா அப்பாவோட இருந்தது. மத்தபடி அவனோட ஃபுல் ஸ்டோரி எல்லாம் அவனுக்கு ஞாபகம் வரவே இல்ல. அவங்க அம்மா அப்பா மட்டும் தான் அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கு. இவனுக்கு என்ன நடந்தது, அவங்க அப்பாவை யாரு கொலை பண்ணாங்க, இவனோட ஃபேமிலி ஏன் இந்த மாதிரி நிலைமைக்கு வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் இவனுக்கு தெரியவே இல்ல. சீஃப் யாங் கிட்ட கேக்குறான், நீங்க அந்த வீடியோவை பத்திரமா வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் குப்பை பாஸ்கெட்ல கேமராவை மறைச்சு வச்சு அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா வீடியோ எடுத்தார் இல்லையா, அதை தான் கேக்குறான். உடனே ப்ராசிக்யூட்டர் சீஃப் ஜோசங்க்கு கால் பண்ணி நான் உங்களை மீட் பண்ணணும், ஆனா மீட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு வீடியோ அனுப்புறேன், அதை பார்த்துட்டு என்ன வந்து மீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் இந்த ப்ராசிக்யூட்டர் சீஃப் ஜோசங் நேரா லீய போய் மீட் பண்றான். என்னடா அந்த வீடியோ இப்படி இருக்கு, எனக்கு என்ன ஒரு நிமிஷம் பதறி போயிடுச்சு, இவ்வளவு கொடூரமாவா டார்ச்சர் பண்ணுவாங்க, ஆமா நீ எதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன அப்படின்ற மாதிரி லீய பார்த்து கேக்குறாரா. என்னோட கிளைண்ட் அங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அதுக்காக போனேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். எனக்கு புரியுது உன்னோட ப்ராசிக்யூட்டர் வேலை போயிடுச்சு, நீ லாயரா சர்வை பண்ணணும் அப்படின்னா நீ கேஸ் வாதாடுறதுக்காகவும் உன்னோட கிளைண்ட்டுக்காகவும் இந்த மாதிரி வேலைகள்லாம் நீ பார்த்துதான் ஆகணும், நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம டிபார்ட்மெண்ட்ல மின் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசிக்யூட்டர் இருந்தாலையா, அவங்கிட்ட இந்த கேஸை ஒப்படைச்சிட்டேன், கண்டிப்பா அவன் அந்த டாக்டர் மேல ஆக்ஷன் எடுப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்த சீன்லயே அந்த மின் அப்படின்ற ப்ராசிக்யூட்டர் அவரோட படையை கூப்பிட்டுட்டு சல்லுன்னு சைரன் வச்ச கார்ல நேரா அந்த சானிட்டோரியம்ல போய் இறங்குறாரு. அந்த டாக்டர்
டாக்டர் கிட்ட போய் நீங்க உங்க பேஷண்ட்டை அசால்ட் பண்ணிருக்கீங்க, அதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்த பேசிஸ்ல நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணுவீங்க, உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப கெத்தா அந்த டாக்டர் கேக்குறானா, நாங்க தான் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா நம்ம லியும் சீஃப் யாங்கும் உள்ள வந்து நிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் நார்மலா நிக்கிறதுலயே இந்த ஆளுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, இவ்வளவு நாளா இவங்க இங்க வந்தது ஸ்டிங் ஆபரேஷன், நல்லா ஏமாத்திருக்காங்க அப்படின்னு புரியுது. என்னையே ஏமாத்திருக்கீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறானா, இவ்வளவு நாளா அவன் லீ எந்த அளவுக்கு வச்சு செஞ்சான் அது எல்லாம் ஞாபகம் வரவும் பாஞ்சு போய் அந்த ஆளை போட்டு அடி அடி நடிக்கிறானா. அங்க இருக்கிற போலீஸ் தான் அவனை தடுத்து நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் பேஸ்மெண்டோட சாவி எடுத்துட்டு வேகமா ஓடி போறான். முதல்ல போய் 7ஆம் நம்பர் செல்ல தான் ஓபன் பண்றான். உள்ளுக்குள்ள பார்க் ரொம்ப முடியாம உட்கார்ந்துருக்காங்க. இவனை பார்த்ததுமே வந்துட்டியா, என் கங்சுக்க கண்டுபிடிச்சிட்டியா, ஏன் அவனை கூட கூட்டிட்டு வரல, எங்க அவன் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே மயங்கிடுறாங்க. இவன் வேகமா ஓடி போய் பாக்குறான். உடம்பு அனலாம் கொதிக்குது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அட்மிட் பண்றான். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு நிமோனியா ரொம்ப சிவியரா பாதிச்சிருக்கு, அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க, எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப கம்மியா இருக்கறனால கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவன் போய் அவங்க அம்மா மயங்கி இருக்காங்களா, அவங்க கையை பிடிச்சிட்டு சத்தம் போடாம கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே அவங்க மேலேயே தலையை வச்சு தூங்கிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்க் கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. அவங்க கண்ணுக்கு அவங்களோட சின்ன வயசு பையன் கங்சுக்கு அவங்க மேல தலையை வச்சு தூங்கிட்டு இருக்க மாதிரி தெரியுதா. மெதுவா போய் அவன் கண்ணத்துல கைய வைக்கிறாங்க. டக்குனு லீ எழுந்திருச்சிடுறான். எந்திரிச்சிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல அப்படின்ற மாதிரி கேஷுவலா விசாரிச்சுட்டு இருக்கான். ஆனா பார்க் அவனை பார்த்து பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஒருவேளை இவன் தான் நம்ம பையன் கங்சுக் அப்படிங்கறத அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. இவனை பார்த்து பார்த்து அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. அப்ப லீ சொல்றான், எனக்கு எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல என் தலையில அடிபட்டுடுச்சு. அதனால அந்த ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி நடந்த விஷயம் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. என் மூளை எல்லாத்தையுமே மறந்துருச்சு. ஆனா என்னோட இதயம் எதையும் மறக்கவே இல்ல. யாரையும் நான் மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா நான் மிஸ் பண்ணது யாருங்கறத என்னோட மூளையால கண்டுபிடிக்க முடியவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்ல அவனுக்கு அழுகு முட்டிக்கிட்டே வருது. அதை பார்த்துட்டு பார்க்குமே ரொம்ப ஒரு மாதிரி தேம்பி தேம்பி அதிகமா உடஞ்சு அழ ஆரம்பிச்சிடுறாங்களா. இவன் அதை பார்த்துட்டு அம்மா அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க வேகமா போய் அவனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கங்சுக் வந்துட்டியாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லாமே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் தான் கங்சுக் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மன்னிச்சிரு, உன்னை நான் இந்த மாதிரி சூழ்நிலையில விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. கட் பண்ணா ஒரு பெரிய பங்களாவை காமிக்கிறாங்க. அந்த பங்களாவுல லீ அவங்க அம்மா பார்க்க கூட்டிட்டு போய் வச்சிருக்கான். அவங்க இப்ப குணமான மாதிரி தான் தெரியுது, நார்மலா இருக்காங்க. எனக்கு என்னமோ இது கனவு மாதிரி இருக்கு, ஒருவேளை இது கனவா இருந்தா நான் கண்முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்க் சொல்லிட்டு இருக்காங்களா. இது கனவெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேணா என்ன தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தொட்டு தொட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க குணமானதுக்கு அப்புறம் தான் இதை கேட்கணும்னு நினைச்சேன், அதனால இப்ப கேக்குறேன். அப்பாவுக்கு என்ன நடந்துச்சு, அப்பாவை யாரு கொலை பண்ணாங்க, எனக்கு எதுவும் ஞாபகம் வரல அப்படின்ற மாதிரி இவன் சொல்றானா. அவங்க சொல்லிடுறாங்க, சேகங் தான் கொலை பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவனுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் சேகங் அப்படிங்கிறவன் ஒரு சீனியர் ப்ராசிக்யூட்டர், அவ்வளவுதான். அதுவும் ரொம்ப நேர்மையான நல்ல ப்ராசிக்யூட்டர். அந்த வகையில தான் இவனுக்கு தெரியும் சேகங்கும் இவனோட குடும்பத்துக்கும் இவனோட அப்பாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும் அப்படின்ற அந்த வகையில அவன் யோசிக்கவே இல்ல. சேகங் பேரை கேட்டதுமே இவனுமே ஷாக் ஆயிடுறான். சேகங்கா அப்படின்ற மாதிரி இவனுமே யோசிக்கிறான். அப்படி யோசிக்கும் போது இவனுக்கு சேகங் கூட சம்பந்தப்பட்ட எல்லா மெமரியுமே திரும்பி வருது. இவன் கூட ரொம்ப க்ளோஸா அண்ணன் மாதிரி பழகுனது, இவங்க அம்மாவோட கேஸ் அவன் வாதாடினது, இவன் தான் அந்த நடிகை என்பியோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கறத கங்சுக்கு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த சேகங் கங்சுக்கு கொலை பண்ண ட்ரை பண்ணதுன்னு எல்லாமே இவனுக்கு ஞாபகம் வந்துருது. கட் பண்ண இந்த நடிகை என்பி ஜெனி அவளை ஏதோ ஒரு ஃபேஷன் ஷோக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணிருப்பா இல்லையா, அந்த இடத்துக்கு ஜெனி வந்திருக்கா. பார்க்கிங்லயே இவளுக்கு பின்னாடியே சேகங்கோட காரும் வந்து நிக்குது. சேகங்கும் அங்க இறங்குறான். கடைசியா சேகங் வந்து இவளோட ரெஸ்டாரண்ட் அடிச்சு உடைச்சதுக்கு அப்புறம் இவளுக்கு நஷ்ட ஈடு கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான் இல்லையா. அப்பவே இவளுக்கு சேகங் மேல சந்தேகம் வந்திருக்கும், இவன் எங்க நம்மள ஃபாலோ பண்றானோன்னு சொல்லி. ஏன்னா அவன் சொல்லி இருந்திருப்பான், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, உங்க ரெஸ்டாரண்டோட ஃபுட் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேஷுவலா தான் சொல்லிருப்பான். ஆனா இவ அவன் ஃபாலோ பண்றான்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் எதேச்சியா 2-3 இடத்துல அவனை மீட் பண்ணப்ப கூட அவன் ஃபாலோ பண்றான்னு சொல்லி பப்ளிக்காவே அவனை பிடிச்சி திட்டி விட்டுட்டு வந்திருப்பா. இங்கேயும் அவ அப்படிதான் நினைச்சுக்கிறா, எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர அப்படின்ற மாதிரி இங்கேயுமே அவனை பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்கா. இதை அந்த நடிகை என்பி பார்த்துட்டு, ஏற்கனவே உங்க 2 பேருக்கும் நல்ல பழக்கம் இருக்கா, நான் உங்க 2 பேர்த்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலான்னு தான் இங்க வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. உனக்கு ஃப்ரெண்டு பிடிக்கிறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி அவன் அசிங்கப்படுத்தி விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறான். ஜெனிக்கு ரொம்ப இன்சல்ட் ஆயிடுது. இன்னொரு பக்கம் லீ ஜாகிங் போய்கிட்டு இருக்கான். அவன் மண்டை பூரா சேகங்க பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கான். அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, அவன் சாதாரணமான ஆளே கிடையாது, அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன், மிருகத்தை விட கொடூரமானவன் அவன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அம்மா சேகங்க பத்தி சொல்லியிருப்பாங்க. அதையெல்லாம் யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்ல டிவில சேகங்க்கு பெஸ்ட் ப்ராசிக்யூட்டர் அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அதான் பாத்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல ஜீவா அப்புறம் மத்த ப்ராசிக்யூட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இவனுக்கு வந்து விஷ் பண்றாங்க, பூங்கொத்து எல்லாம் கொடுத்து பெஸ்ட் ப்ராசிக்யூட்டர் அவார்டு வாங்கினதுக்காக. அந்த சமயத்துல இந்த ப்ராசிக்யூட்டர் ஜெனரல் ஜே ஓடி வந்து இவனை ரொம்ப சீரியஸா என் கூட வா அப்படின்ற மாதிரி இழுத்துட்டு போறாரு. இவனுக்கும் ஒன்னும் புரியல, பின்னாடியே போறான். உன் மேல கேஸ் போட்டிருக்காங்க, நீ கரப்டட் ப்ராசிக்யூட்டர் அப்படின்ற மாதிரி
இவன் மேல கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது என் மேல கேஸா, யாரு போட்டாங்க அப்படின்ற மாதிரி இவன் ஒன்னும் புரியாம கேட்டுட்டு இருக்கும் போதே இவனுக்கு யாரோ கால் பண்றாங்க. ஊர்ல இருக்க எல்லா மீடியாக்கும் ஒரு வீடியோ ஒண்ணு வந்திருக்கு சார், நீங்க ஒரு கரப்டட் ப்ராசிக்யூட்டர் அப்படின்ற மாதிரி பார்க் அப்படிங்கிறவங்க ஒரு வீடியோவை அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டு பேரும் உட்கார்ந்து அந்த வீடியோ என்னன்றதை பாத்துட்டு இருக்காங்க. பார்க் அந்த சானிட்டோரியம்ல இருந்தப்போ நம்ம சீஃப் யாங் வந்து குப்பை பாஸ்கெட்ல கேமரா வச்சுக்கிட்டு அந்த ரூம்குள்ள போயிருந்திருப்பார் இல்லையா, அந்த வீடியோ அங்க பிளே ஆகுது. பேக்ரவுண்ட்ல நம்ம பார்க் பேசிக்கிட்டு இருக்காங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கொலைகேஸ்ல ஃப்ரேம் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புனாங்க, அதுக்கப்புறம் என்ன பைத்தியம்ன்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணி என்ன மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனாங்க, அங்க என்ன மனுஷி மாதிரியே அவங்க நடத்தவே இல்ல, மிருகத்தை விட கொடூரமா நடத்தினாங்க, இது எல்லாத்தையும் பண்ணது அந்த சேகங் தான், உண்மையிலேயே அவன் தான் கொலைகாரன், அவன் கொலையும் பண்ணிட்டு ஊர்ல நல்லவன்ற முகமூடியோட தெரிஞ்சுட்டு இருக்கான், அவனோட முகத்தெரிய கிழிக்கணும், சட்டம் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும், சேர்மன் லீயோட கொலைகேஸ திரும்பவும் எடுத்து விசாரிக்கணும், இந்த பசுத்தோல் போத்துன புலியோட முகத்தெரிய கிழிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேட்டி கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த சானிட்டோரியமோட டாக்டரையும் வேற அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஜெனரல் சொல்றாரா. அவன் அரெஸ்ட் பண்ணது மின் அப்படிங்கிற ப்ராசிக்யூட்டர் தான் அப்படின்னு தெரிஞ்சதும் உடனே அந்த மின்ங்கிற ப்ராசிக்யூட்டருக்கு இவன் கால் பண்றான். என்ன பேசினாங்கிறதெல்லாம் அவன் காமிக்கல. ஆனா அடுத்த செகண்டே இந்த ப்ராசிக்யூட்டர் மின் நம்ம லீக்கு கால் பண்ணிடுறான். நீ சொன்ன மாதிரியே அந்த சேகங் எனக்கு கால் பண்ணா, பார்க் எங்கன்னு என்கிட்ட கேட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க சொல்லிட்டீங்களா அப்படின்ற மாதிரி லீ கேக்குறானா. இல்ல, அந்த சேகங் எனக்கு பண்ண விஷயத்துக்கு அவனுக்கு இந்த விஷயத்துல நான் ஹெல்ப் பண்ணிடுவேனா என்ன அப்படின்ற மாதிரி இந்த மின்னும் சொல்றான். இவனுக்கு அவன் என்ன பண்ணான்றது தெரியல. அதுக்கப்புறம் லீ அவங்க அம்மாவை போய் பாக்குறானா. அவங்க அம்மா டிவில எல்லா சேனலையும் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி வெறித்தனமா மாத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கொடுத்த வீடியோ எந்த மீடியாலயாவது டெலிகாஸ்ட் ஆகுதான்னு பாக்குறாங்க. எங்கேயுமே அவங்க வீடியோ வரவே இல்ல. லீ சொல்றான், அம்மா அது வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும், ப்ராசிக்யூஷன் தரப்புல இருந்து அந்த வீடியோவை அப்படியே அமைக்கிருப்பாங்க, அது வராதுமா அப்படின்ற மாதிரி சொல்றான். அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. எப்படிதான் நம்ம அவனை வெளியில கொண்டுட்டு வருது அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிடுறாங்க. இவன் தான் போய் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஜீவா நேரா சேகங்க போய் பார்த்து இந்த வீடியோ பத்தி தான் கேட்கிறா. அவளும் இந்த வீடியோ பார்த்துட்டா போல இருக்கு. என்னதான் ப்ராசிக்யூஷன் தரப்புல இந்த வீடியோ வெளியே வர விடாம தடுத்திருந்தாலும் ஒரு சில ப்ராசிக்யூட்டர்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டாங்க, அந்த வீடியோல பார்க் சொன்ன விஷயம் எல்லாம் உண்மையா, இங்க என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி கேக்குறா. ரூமர்ஸ் எல்லாம் நம்ப ஆரம்பிச்சுன்னா உன்னால ப்ராசிக்யூட்டரா வேலை பார்க்க முடியாதுமா அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். அவன் போனதும் இங்க லீ கிட்ட இருந்து ஜீவாக்கு கால் வருது. ஒரு வழியா நீ எனக்கு கால் பண்ணிட்டியா, எங்க தாண்டா போய் தொலைஞ்ச அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்கான். அவன் நேர்ல மீட் பண்ணணும்னு சொல்லி ஜீவாவை எங்கேயோ வர சொல்றான். அதே சமயம் இங்க சேகனுக்கு எப்படியாவது பார்க்க கண்டுபிடிக்கணுமே இருக்கு. எங்க போயிருப்பாங்கன்னு யோசிக்கும் போது அவனுக்கு லீயோட ஞாபகம் தான் வருது. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி லீ தானே அவங்களுக்கு பரோல் வாங்கி கொடுத்திருப்பான். இவன் கூட சொல்லியிருப்பான் பரோல் வாங்கி கொடுக்காத, அவங்களால வெளியில போய் சமாளிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பான். அதுக்கு லீ இருந்துட்டு, இல்ல சார் நான் உங்களுக்கு பரோல் வாங்கி கொடுப்பேன், அவங்க பையன் கங்சுக்கையும் நான் கண்டுபிடிச்சு கொடுப்பேன், அப்ப ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்ல அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பான் இல்லையா. ஒருவேளை அவனுக்கு பார்க் எங்க இருக்காங்கன்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்ணி லீ எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறான். அவன் எங்க இருக்கான்னு தெரியல சார், அவனோட வீட்டுக்கும் வரல, அவனோட ஆபீஸ்க்கும் வரல, எங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு தெரியாது, லீ எங்கன்னு உடனே கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஒரு மாதிரி மன உளைச்சல்ல இருக்கிறானா. போய் நேரா பார்ல உட்காந்து நல்லா தண்ணி அடிச்சுக்கிட்டு பார்க்க பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். இங்க லீ ஜீவாவை மீட் பண்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் போறான். இவ சேகனுக்கு விடாம கால் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்கா. என்னாச்சு, யாருக்குமா கால் பண்ற அப்படின்னு கேக்குறான். அவளும் சொல்றாளா, ஏன் பார்க்கோட வீடியோனால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி இவன் கேக்குறான். ஆனா அவ சேகனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறா. அந்த வீடியோவை அவ நம்புறதுக்கு தயாராவே இல்ல. எனக்கு என்னமோ நீங்க விசாரிச்சுட்டு இருக்கீங்களா லாயர் ஹவாங்கோட கொலைகேஸ், அந்த கொலைகேஸ்க்கும் இந்த பார்க்கோட வீடியோக்கும் சம்பந்தம் இருக்குமோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னடா உளர்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாளா. ஆமா, இந்த லாயர் ஹவாங் பார்க்கோட பிரைவேட் வக்கீலா இருந்திருக்கான். அது மட்டும் இல்ல, நிலச்சரிவுல ஒரு 10 மில்லியன் பணம் கிடைச்சது இல்லையா, அந்த பணம் கூட கங்சுக்னு ஒருத்தனுக்கு சொந்தம்னு சொன்னாங்கல்ல, அந்த கங்சுக் வேற யாரும் இல்ல, பார்க்கோட பையன் தான். அந்த பணத்துக்கும் லாயர் ஹவாங்குக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கும். அந்த பணத்துக்காக தான் லாயர் ஹவாங்கோட கொலையுமே நடந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அதை ஜீவன் நம்புறதுக்கு தயாரா இல்ல. அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு, உன் இஷ்டத்துக்கு கதை கட்டாத அப்படின்ற மாதிரி சொல்றா. மேடம், நீங்களே பாத்தீங்க இல்லையா, அந்த லாயர் ஹவாங்கோட கிரைம் ஸ்பாட்ல நியூஸ் பேப்பர்னால கட் பண்ணப்பட்ட ஃபேக்கான பணம்லாம் அங்க செதறி கிடந்தது. கண்டிப்பா இந்த லாயர் ஹவாங்கோட கொலைக்கான மோட்டிவ் பணம் தான் அப்படின்ற மாதிரி அடிச்சு சொல்றான். நாமளே பாத்திருப்போம் இல்லையா, இந்த லாயர் ஹவாங் பில்டிங்ல இருந்து கீழே விழும்போது அவங்க கூடவே சேர்ந்து நிறைய பணம் கொட்டுற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் வெறும் பேப்பர் போல இருக்கு. ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஜீவா யோசிச்சுட்டு இருக்கும் போதே சேகன் கிட்ட இருந்தே கால் வருது. ஆனா பேசுறது சேகன் இல்ல, அந்த பார்ல வேலை பாக்குற ஒருத்தன் தான் கால் பண்றான். இந்த ஆளுங்க குடிச்சிட்டு மட்டையாயிட்டாரு, வந்து தூக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி கால் பண்றான். 2 பேரும் தான் போய் பாக்குறாங்க. அவன் நல்லா ஃபுல்லா மட்டையாயிட்டான். லீ இருந்துட்டு, இல்ல மேடம் நான் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் சேகங்க தூக்கிட்டு போறான். சேகங்கோட வீட்டுக்கு கொண்டு போய் அவனோட சோஃபால போடுறானா. அவன் அங்க மயக்கத்துல புலம்பிக்கிட்டு இருக்கான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட இந்த ரெப்புடேஷனை நான் உருவாக்கி இருக்கேன், யாராலையும் இதை அழிக்க முடியாது, பார்க்கால கண்டிப்பா இதை அழிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி உளறிட்டு இருக்கான். அப்படியே அவனை சோஃபால போட்டுட்டு லீ என்ன பண்றான், அவனோட ஸ்டடி ரூம்ல போய் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தேடி பாக்குறான். எடுத்த உடனே அவனுக்கு கிடைக்கிறது இந்த சேகங்கும் அந்த நடிகை என்பியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டோ தான். அதை அவன் போன்ல போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இந்த சேகங் இருக்கிற இடத்துக்கு பார்க் வராங்க. அதுவும் இவங்க மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஒரு யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த யூனிஃபார்ம்ல தான் அங்க வராங்க. கையில ஒரு பெரிய சைஸ் சிரஞ்சு வச்சிருக்காங்க. அதுல ஏதோ மருந்து இருக்கு. வந்து பாக்குறாங்க, சேகங் மயங்கி கிடக்குறான். அந்த சிரஞ்சில இருக்க மருந்தை மெதுவா அவனோட வாயில செலுத்தி
விட்டுடுறாங்க. மருந்தை எல்லாம் குடிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் கண் முழிச்சு எழுந்திருக்கிறான். பார்க்க பார்த்ததுமே அவன் பயந்துடுறான். நீங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறானா. 15 வருஷத்துக்கு முன்னாடி என் புருஷனோட சாப்பாட்டுல நீ ஒரு விஷத்தை கலந்த பத்தியா, அதே விஷத்தை தான் இப்ப நான் உனக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பயங்கரமா சிரிக்கிறாங்க. இவன் தொண்டையை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு துடிக்கிறான். அப்படியே அங்க இருந்து சோஃபால இருந்து உருண்டு கீழே விழறான். பார்த்தா இதெல்லாம் கனவு, விடிஞ்சிருச்சு போல இருக்கு. சே கனவா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். அவன் கால்ல இன்னொரு கால் வந்து தட்டுப்படுது. என்னடா அதுன்னு பார்த்தா அங்கதான் லீ குப்புறப்படுத்து கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். அவன் கால்லயே ஒரு எத்தி விட்டு எழுந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விடுறான். அவன் எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் நேத்து ராத்திரி என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறானா. நீங்க பார்ல குடிச்சிட்டு மட்டையாயிட்டீங்க, நானும் ஜீவாவும் தான் வந்து உங்களை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி எனக்கு ஒரு உண்மையை சொல்லு, உனக்கு பார்க் அப்படின்ற மாதிரி இவன் கேக்குறான். அதை கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே வெளியே இருந்துட்டு, ஆமா சார் நானும் அதையே தான் கேட்கணும்னு நினைச்சேன். உங்களுக்கு இந்த பார்க் எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? நீங்க தானே உங்களை டேக் கேர் பண்ணி பாத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு தெரியும்ல அந்த நிலச்சரிவுல கிடைச்சது இல்ல 10 மில்லியன் பணம், அந்த பணத்துக்கு பார்க் தான் சார் சொந்தக்காரங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க சார் அவங்க எங்க இருக்காங்கன்னு. ஏன்னா உங்களோட புண்ணியத்துல என்னோட ப்ராசிக்யூட்டர் வேலை போயிடுச்சு. இப்ப நான் சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதாவது கேஸ் கிடைச்சாதான் அடுத்த வேலை சாப்பாடே என்னால சாப்பிட முடியும். பார்க் எங்க இருக்காங்கன்னு மட்டும் சொன்னீங்கன்னா நான் அவங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவா மாதிரி அவங்களுக்கு அந்த பணத்தை நான் வாங்கி கொடுத்தேன்னா எனக்கு ஒரு 20% கமிஷன் கிடைக்கும் சார். தயவு செஞ்சு பார்க் எங்க இருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்க சார். நீங்க மட்டும் எனக்கு அதை சொன்னீங்கன்னா எனக்கு கிடைக்கிற கமிஷன்ல நான் உங்களுக்கு ஒரு 10% தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. அவன் அமைதியாவே இருக்கான். சரி 20%, சரி நான் 50% தரேன், தயவு செஞ்சு பார்க் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி கேக்குறான். பார்க் எங்க இருக்காங்கன்னு கேட்கறதுக்கு தான் இவனே லீய தேடிட்டு இருந்தான். இப்ப இவனே இப்படி கேட்கவும் எனக்கு தெரியாது, நான் பார்க் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சா உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சரி சார் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லீ அங்க இருந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் யாரோ சேகங்க்கு கால் பண்ணி பார்க் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாரு கால் பண்ணாங்கன்னு தெரியல. அதே சமயம் இங்க மத்த 3 பேரும் மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நடிகை என்பி, அந்த ரிப்போர்ட்டர், அந்த ப்ராசிக்யூட்டர் ஜெனரல் ஜே. பார்க் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு அவங்க யாரும் எதிர்பார்க்கல இல்லையா. எங்க அந்த 10 மில்லியன் பணமும் கைக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற மாதிரி தான் அவங்க பயந்துட்டு இருக்காங்க. இல்ல அப்படிலாம் எதுவும் நடக்காது. பார்க் மேல ஆல்ரெடி மர்டரர் அப்படின்ற பேர் இருக்குது. பத்தாவதுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப உடம்பு சரியில்லாத கண்டிஷன்ல தான் இருக்காங்க. அப்படியெல்லாம் அந்த பணம் நம்ம கையை விட்டு போயிடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே சேகங் டக்குன்னு உள்ள வந்துடுறான். ஒருவேளை பார்க் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்மளால அந்த பணத்தை எடுத்துக்க முடியாது. ஆனா நான் கண்டிப்பா அது நடக்கிறதுக்கு விட மாட்டேன். எக்காரணத்தை கொண்டும் அந்த பணம் பார்க்கோட கைக்கு நான் போக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். லாஸ்ட் டைம் இந்த நடிகை என்பியும் லாயர் ஹவாங் தான் வில்லன் மாதிரி காமிச்சுக்கிட்டாங்க. இந்த சேகங் நல்லவன் மாதிரி பார்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி போய் தான் அவங்களை ஏமாத்திருப்பாங்க. இந்த தடவை சேகங்கும் கெட்டவன் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. அதனால இந்த ப்ராசிக்யூட்டர் ஜெனரல் ஜேவை வச்சுதான் ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த ஆளை பத்தி அவங்களுக்கு தெரியாது இல்லையா. அதனால இவங்க 4 பேர் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியல. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பிங் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.